எரிச்சலை கலப்பிக்கிட்டு போன இடத்துல ஒரு இடத்துல தொழிலை பார்க்க முடியல. என்ன தொழில்? கருவாடு 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 சூட வெங்கல கார புளித்தி கருவாடு 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 சூட வெங்கல கார புளித்தி கருவாடு 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 சூட வெங்கல கார புளித்தி கருவாடு. நாட்டுல எங்க வேணாலும் வியாபாரம். கருவாடு என்னென்ன கருவாடு வச்சிருக்கீங்க? ஐயா கருவாடு கருவாடு சூட வெங்கல கார புளித்தி கருவாடு. பூண்டு 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 வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு ரசம் பூண்டு சாம்பார் பூண்டு வாய்வுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது. சூட வெங்கல கார புளித்தி கருவாடு. புட்டு எடுத்து தெரிஞ்சுக்க. என்னடா பூண்டு சும்மா என்ன வாய் வேற மாதிரி பேசிட்டு இருக்க? வியாபாரத்தை கருத்துக்கிட்டு கூடாது. மரியாதை ஓடி பேசு. வியாபாரிகளுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் சொல்றேன், நீ இங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணு, நீ இந்த சைடு ரோடு சைடு போ. பூண்டு 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 வெள்ளை பூண்டு மலை பூண்டு ரசத்துக்கு. ஏய், அந்த புள்ள வியாபாரத்துல நீ ஏன் வாய விடுற? பொய் என்ன சொல்ற? வியாபாரத்தை நீ பார்க்க விடு. இப்ப சொல்லு. கருவாடு கருவாடு சூட வெங்கல கார புளித்தி கருவாடு. ஒழுங்கா சொல்லு. மைக்கேல் என்ன சொல்லு? நான் ஒழுங்கா தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு, இன்னொரு அடி சொல்லு. கருவாடு சூட வெங்கல கார கழுத்து கருவாடு. இன்னொரு அடி சொல்லு. இன்னும் முன்னாடி சொன்னி அது மாதிரி சொல்லு. நானே பொய்யா சொல்றேன். ஏய், மரியாதையா சொல்லிவிட்டா வாயை பிடிச்சி கிழிச்சு விடுங்க. கிழிச்சு கார்த்தி உனக்கு புடிச்சு ரொம்ப பேசி இருக்க கார்த்தி. தேவையில்லாம இந்த வியாபாரத்தை ஏமா கருத்துக்கிட்டு என் தொண்டை துணியை போட்டு வாங்க கூடாது. தேவையில்லாம உயிரை எடுக்காத, ஓடி போயிரு. அந்த போய் வியாபாரம் பார்க்கையில அந்த நீ ஏன் கேக்குற? உனக்கு கருவாடு வேணுமா? தப்பு தப்பா பேசிருக்காப்ல. நான் தப்பு. மக்களை யாரும் கருவாடு சாப்பிடாதீங்க, உடம்பு அரிக்கும், அலர்ஜி ப்ராப்ளம் வரும். இவர் வீணமான கருவாடு அழியமான கருவாடு கொடுப்பா. இவன் கருவாடு திங்காதீங்க, நல்லா இருக்காது. பூண்டை சாப்பிடுங்க, உடம்புக்கு வாயுவுக்கு நல்லது, கைகால் வலிக்கு நல்லது. கருவாடு சாப்பிட்டா வலிக்கு நல்லது. கருவாடு சாப்பிட்டா பால் ஊறும். பூண்டை தின்னு விட்டு குசை போட்டு நாடாத்தை கருத்து போடுவாங்க. குசு போறது எவ்வளவு நல்லது தெரியுமா? இது கூட உலகத்துல தேவை இருக்க பாரு. வியாபாரத்தை நீ பார்க்க விடு. கார்த்தி பிரச்சனை ஒண்ணாத. கருவாடு வச்சு அப்படி என்னென்ன பண்ணும்? பூண்டை வச்சு அப்படி என்னென்ன பண்ணுவீங்க நான் கேக்குறேன். பூண்டை வச்சு ரசம் வைப்போம், சாம்பார் வைப்போம், பூண்டு குழம்பு வைப்போம், பூண்டு துவையல் வைப்போம், பூண்டு ஊறுகாய் வைப்போம். இது எவ்வளவு நல்லது தெரியுமா? கைகள் வலிக்கு நல்லது, உடம்பு வலிக்கு நல்லது, தலை வலிக்கு நல்லது, வயிறு சுத்தப்படுத்தும், என்னென்ன வியாதிகளை கட்டுப்படுத்தும் தெரியுமா? கருவாடு வச்சு பல குழம்பு வைக்கலாம். பல குழம்பு வைக்கலாம். எதுக்கு நல்லது அது? கருவாடு குழம்பு, கருவாட்டு வறுவல், கருவாடு தொக்கு, கருவாடு சாம்பார். கருவாடு அது கருவாடு சாம்பார். என்ன கருவாடு சாம்பார்? கருவாடு சாம்பார் தெரியாதா? ஆனா பார்த்ததே கேள்வி. கருவாட்டு ரசம். அவன் சொல்றது பொய்யா? கருவாட்டு கேசரி, முருங்கைக்காய் போட்டு வை கருவாட்டுல. எப்படி இருக்கு சாம்பார்? கேசரி, கருவாட்டு கேசரி. ஏய், நீ பிராடுகாரன் தானே? கருவாடு வைக்க வரல நீ. சரி, உன் கருவாடு தின்னா அது என்ன நல்லது கிடைக்குது சொல்லுங்க. என் கருவாடு சாப்பிட்டா தனி சிறப்பு. என்ன சிறப்பு சொல்லு? கருவாடு இது சுறா சாப்பிட்டா பால் ஊறும். நீ சுறா சாப்பிடு, எதையா சாப்பிடு, என்னத்துக்கு நல்லது சொல்லியா? ஏமா இப்ப சுறா இப்ப நான் சொன்னலையா பூண்டு சாப்பிட்டா கை கால் வலிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது சொன்னா இல்லையா? அதே மாதிரி அதுல என்ன அது சொல்லி விடு. கருவாடு சாப்பிட்டா கச்சா பொடி கருவாடு சாப்பிட்டா தொண்டை பழுக்குன்னு துறக்கும், சங்கு துறக்கும். சாரியத்துக்கு ரொம்ப ஆகாத. அடுத்து என்ன? என் பொழப்புக்கு இருக்காத. ஏய், இங்க பாரு கார்த்தி, நான் உன்னைய வேலை விட நின்னுட்டேன். பூண்டை வெறும் பூண்டை சும்மா திங்க முடியாது. ஏய், ஒழுங்கா சொல்லு. சுத்துக்குடி ஒரு தட்டி தப்பா பேசிக்க. கொலைச்சு அடிக்கலாம். ஏய், கொலைச்சு அடிச்சா உங்க வயிறு உப்பி போயிரும் தெரிஞ்சுக்க. உன் கருவாடை சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. என் பூண்டை தின்னாதான் செரிமானம் நல்லா சரியாகும். சொன்னது ஓமா அங்கிட்டு டாக்டர் சொல்றாரியா? டாக்டர் மயில புடுங்குனாரு. ஏய், டாக்டர் போய் தப்பா பேச ஊசி போட்டு கொன்றுவார் உன்னை. அப்புறம் கொல்லாத உன்னையும் கொண்டுக்க போ. அவர் டாக்டர் சொன்னாரா? உனக்கு புத்தி எங்க வருது? டாக்டர் சொன்னாரா? கார்த்தி ரொம்ப பேசி இருக்க. கார்த்தி நீ டைரக்டா பிரச்சனை. சாந்தே இங்க பாரு, இது நாய். ஆம்பளை பேர் சொல்லி கார்த்திங்க போட்டேன். ஏய் கார்த்தி, என்னடா என்னடா கார்த்தி? பேர் எதுக்கு வச்சது? சொல்றதானங்க பேர் வச்சது. பேர் சொல்லி கூப்பிட கூடாதுல? கேள பேர முட்டா பேர மூணா பூனா. ஏய், இங்க மரியாதையா பேசு. ஏய் கார்த்தி, மரியாதை இருக்க. முடிஞ்சல வந்துங்க. பொண்ணு நீ என்ன வெக்கம் கட்டவனேமா
மானம் கட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? சோறத்துக்கிறியா, சோத்தை விட்டுட்டு வேற என்னத்தை நிற்கிறியா? ஒரு பொம்பளை பிள்ளை, நீலாம் ஒரு ஆம்பளையா? ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஆம்பளை நெஞ்சில் கையை கொடுத்து தள்ளுது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறேன். என்ன செய்யணும்? அதுக்கு நீ நெஞ்சில் கையை கொடுத்து தள்ளுன்னு உன் பேச்சு மயிர் மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். உன் பேச்சு ரத்தனப்பா பேச்சை மட்டும் எப்போவுமே கேட்க மாட்டேன். வீடியோ எடுத்து போட்டு விட்டாலும் போகாது. தள்ளுறான்னு சொல்லி துறையரசு விடத்துல தள்ளி அந்த புள்ள ஒப்பாரி வச்சு உங்க 2 பேர் பேச்சை எப்போவுமே கேட்க மாட்டேன். தள்ள சொல்லுவேன். இந்த புள்ள காலையில் போய் சங்கத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணி 5000 தண்டை கட்டுறதுன்னா கார்த்தி சாந்தி மூடிக்கிட்டு போ. வியாபாரத்தை பார்க்க விடு போ. தப்பு இழுத்து வச்சு அறுத்து அப்புறம் இழுத்து வச்சாச்சு. கொட்டை தெரிஞ்சு வியாபாரத்தை கருத்த மாட்டாம ஒரு ஆம்பளை போட்டு மடாரு குத்துற. யாரு அவரை யாரு கருத்தது? நீ குத்துற. அடிக்கிறது இந்த கையை பிடிச்ச திருவிழாக்கெல்லாம் நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன்? சும்மா ஒரு ஆம்பளை அடி வாங்கிட்டு எல்லாத்தையும் சும்மா நிக்கிறானா எதுக்குன்னு நினைக்கிறேன்? என்னத்துக்கு? எல்லாம் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான். மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? ஒரு மயிரும் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிபி வாங்கினேன். இப்படி தூக்குனது தூக்கிருச்சா? இதே ரூட்ல தான் போயிருக்கு. எந்த ரூட்ல போனுச்சு? என்ன கை இங்க வருது? வெட்டி போட வெட்டி. சரி, அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காளை மாடு ஒரு கொம்பு தண்டி 2 காளை மாட்டுக்கு அவுத்து விட்டு. ஏ தம்பி, அந்த மாடு மோள கொம்புன்னு கேள்விப்பட்டேன். அதான் அவுத்து விட்டு இதே ரூட்ல தான் மறுபடியும் இங்க வருது கையே. என்னமா கையை மாத்தி போடுப்பா. கை மாத்தி போட்டு அந்த நிலைமையில நிக்கிறேன். போன மாதத்துக்கு முந்தின மாதம் 2 சீட்டாடு வேணும் வாங்கினேன். நாடாத்துல சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாயிரும். இதே ரூட்ல தான் போயிருக்கு. அதுவும் இப்படிதான் முடிச்சா? இங்க வருது. என்ன கை வச்சாமல நாடகம்னா என்னமா? நாடகம்னா இயல் இசை நாடகம். ஒழுங்கா பார்த்து பேசு. என்ன பார்த்து பேச? பார்த்தே மாதிரா என்ன செய்வா? ஆனா பொம்பளை பிள்ளைன்னா இதான்டா. இவன் எதுக்கு ஆசைப்படுறான்னு ஆசைப்பட்டு குனிஞ்சு உள்ள கொண்டே தள்ளுவான். அவனுக்கு தெரியுது இந்த நேரத்துக்கு ஆம்பளை பையனுக்கு பிடிச்சி ஆசைப்படுவாங்க. அப்படி நீ நல்ல பொம்பளை என்னை பிடிச்சி தள்ளன அதுக்கு நேரம் தெரியுதா? மணி 12. அப்ப இந்த நேரத்துக்கு பிள்ளை ஏற்றி இப்படி டான்ஸா சொல்லி கார்த்தி இங்க பாரு, ரொம்ப பேசிருக்க கார்த்தி. நீ தான் டான்ஸ் நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசிருக்க கார்த்தி. போற பொட்டி கலண்டுவோம். நான் போற முறை டப்பா தெரிச்சு வந்துருக்க. அரம்பத்து நடுவரம்ப சொல்லி புரிய சொல்லி. கிழக்க போறத விட்டா மேற்க போறத விட்டா நடுவுல உள்ள நரம்பு உருவி எடுத்து தெரிஞ்சுக்க. உரி நீ வச்சு சுட்டு தின்னுக்க. நாயிட்ட எடுத்து போட்டு போ. ரெண்டையும் புடிச்சு திருப்பி புரிய சொல்லி. கசக்கி புளிஞ்சு நசுக்கி எடுத்து தெரிஞ்சுக்க. போய் ஏத்தி விட்ட பயமான. ஒப்பமான. ஏமாந்த போவன. போனா கொண்டு தொண்ணாந்தன பயமான. போடா தொன்னசு. போடி கேளா பூனா. போடா பூனா பயல. என்னடா சொல்ற? வேண்டா ஒரு போய் அறிவு இருக்கணும். என்னடா பேச்சு? என்ன சொன்னப்ப? என்னடா சொன்ன? ஒரு பொம்பளை பிள்ளைய இங்க வாடா. அந்த புள்ளைய பாடுறா. அந்த புள்ளைய பார்த்தா கேனா போறான்னு சொல்ல மனசு வர மாட்டா? அந்த புள்ளைய போய் கேனா போனாங்கறிய? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சம்? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சம்? அந்த புள்ள மூஞ்சிய பாடுறா. அந்த புள்ள மூஞ்சிய பாடுறா. இப்படி அழகா இருக்கா? அந்த புள்ளைய பார்த்து கேனா போனாங்கறிய? கேனா போறான்னு சொல்லலாமா? இனிமே கேனா போறான்னு சொல்லுவியாடா? அந்த மூஞ்சிய பார்த்து எப்படா கேனா போறான்னு சொல்ற? கேனா போறான்னு சொல்ல மனசு வர மாட்டா? அந்த புள்ளைய பார்த்து கேனா போனாங்க. நான் ஒரு வார்த்தை அந்த புள்ளைய கேனா போறான்னு சொல்ல ஒரு வார்த்தை பேசிக்கிறேன்டா. கேனா டேய் ஏண்டா நீலாம் ஆம்பளை பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கியாடா? ஏண்டா என்னடா ஒரு வார்த்தை? 2 வார்த்தை. ஏண்டா கேனா பூனான்னு பேசு. ஒரு வார்த்தையா? கேனா பூனான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன். அட பாவியலா 17 தடவை சொல்லிருக்கேன். ஏய் நீ பொம்பளை ஒரு வாட்டி தான் சொன்ன. 2 பேர் சேர்ந்துட்டு எண்ணி பார்த்தா 500 வாட்டி. பொம்பளை பேச்ச கரெக்ட்டா ஆறா. ஏய் கார்த்தி நீங்க 3 பேரும் கூட்டு கலவானியா? யாரு உங்கால? ஏய் நீ உங்கால கூட்டு கலவானியா? எல்லாம் சேர்ந்து பேசல பிளான் பண்ணி. கார்த்தி என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீலாம் ஆம்பளை நீ பொம்பளை பிள்ளைய போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? சரி வந்து ஒரு பிடி கட்டி பிடிச்சுக்க போ. கார்த்தி ரொம்ப பேசிட்டு இருக்க. சரி சாந்தி ஆம்பளை தலையில இருக்க எப்படி அந்த பிள்ளைய பார்த்து கேனா போனான்னா? ஏண்டா எப்படி
கிரிச்ச வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு விடு. கிரிச்சா போட கிரிச்சு வச்சுட்டு ஒண்ணு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிரிக்கிறது பல்லவர்ல யாரு நான் பொம்பளை பிள்ளை பேசுறேன்னு நான் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஏன் சிரிக்கிற? காரி ஆகணும்னா சிரிச்சாத்தே. நான் ஏன் சிரிக்கிறேன்? உன்னை பார்த்தா ஒரு பைத்தியமா தெரியுது. நான் பைத்தியம். அப்ப நான் பைத்தியம்னா என்னோட சேர்றவன் பைத்தியம் தானே. நான் பைத்தியம் தான். பைத்தியம் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் ஆம்பளை பேர் சொல்லி கார்த்தி மூர்த்தி துருத்தி சொல்ல. ஏ போடா மூணா பேர. என்ன பண்ணுவ? என்ன போடா போடா. கார்த்தில பெரிய ஆளான்னு கேக்குறேன். சாந்தி என்ன பத்தி அண்ணே கார்த்திகனே அடிங்கண்ணே அண்ணே தொட்டு நக்கிக்கிட்டு இருக்க. சரி பொம்பளை அடிக்க வரையில நம்ம திருப்பி அடிக்கப்படாரா? ஐயா எப்படிடா பொழைக்க போறீங்க? வலியுது. அடிச்சு நம்ம முத்தம் விட்டோம்னா அது அவுட் ஆயிடும். ஏய் கார்த்தி எல்லாரும் நினைச்சிருக்காங்க நம்மள ஏங்கி அடிக்க வரணும் வச்சுக்கோவேன். செல்லம் செல்லம்னா அப்படியே இதாயிருவாங்க. கார்த்தி எல்லாருமே என்கிட்ட வச்சுக்காத. என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன உன் குணம் பெரிய பொல்லா குணம் தெரியல வாங்கினீல்லப்பா. என்னவோ பேரை சொல்லி கார்த்தி மூர்த்தி அவன் பேரை சொல்லாத. எப்பவுமே 5 வயசு ஆம்பளைக்கு 50 வயசு பொம்பளை அடக்கம் சொல்லிருக்காங்க. இங்க பாரு ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்காட்டி ஆண் பிள்ளைக்கே மரியாதை கொடுத்து பாத்தீங்க. மரியாதை கொடுக்கணும். நாங்களா மரியாதை கொடுக்கணும். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா இருந்தாங்க. புருஷனை கண்டா காலையில வெள்ளன 4 மணிக்கு எந்திரிச்சு காலில் தொட்டு கும்பிடுவாங்க. கணவனே கண் கண்டா தெய்வம்னு. ஆமா நீங்க அப்படியே இருக்கீங்கப்பா. புருஷன் தூங்குறா 8 மிதிக்கிற முட்டை போய் படுத்தே கிடக்கான்னு. இவ்வளவு கூட்டம் இருக்கல உங்க வர்க்கம். ஆமாங்க இவ்வளவு சொல்றியே. அது இல்ல பொரியா. யோ அப்ப எங்க தாத்தக மாரில இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? காலைல தூங்கி எந்திரிச்சோட நீராகாரத்தை குடிச்சிட்டு கோமணத்தை வரிஞ்சு கட்டிட்டு ஏற்கனவே போய் தூக்கி தோல்ல போட்டு நான் மாட்டை புடிச்சுக்கிட்டு வயலுக்கு விவசாயம் பண்றதுக்கு போனாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்ப சாப்பிட்ட பொரியா அப்ப விவசாயம் பார்த்தாங்க வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெருசு தெரியுமா? ஆமா அவ்வளவு பெருசு. இப்ப வந்து நீ பெருசா பாக்குற மீசை அதுக்கு நீ எதிர்பார்க்கறது நான் ஆளுல நீ கூட கறந்தா உனக்கு சரியா வரும். நான் மீசை அம்மா அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி கேளு. அப்ப அப்படிதாங்க. இப்ப என்ன பண்றீங்க? தூங்கி எந்திரிச்ச உடனே எந்த பொம்பளடா நிக்குது, எந்த பொம்பளடா குனிஞ்சு கோலம் போடுது, எந்த பொம்பளடா பைப்ல தண்ணி அடிக்குது, எந்த பிள்ளடா ஸ்கூலுக்கு போகுது. அது எந்த ஊர்ல குனிஞ்சு கோலம் போடு. அப்போ என்னை கூப்பிடு. நான் வரணும் பார்க்கணும். ஆளை பாரு. நீ தான் அப்படி பாத்துக்க கோலம் போல இப்படி பாப்பாங்களா? எப்படா ஒயிட் ஷாப் திறக்கும்? எப்படா குடிச்சிட்டு சுத்தம் தெரியுற நீயே? நீ எல்லாம் பேச வந்துட்ட. எங்க ஆம்பளை போய் எதுவும் குறை சொல்லி வாழாத. ஏன் ஆண்கள் குடிக்கிறானா என்ன காரணம்? என்ன காரணம்? இங்க தான் காரணம். ஏன் நாங்க என்ன ஊத்தி கொடுத்தோம்? ஆமா நீ ஊத்தி குடுக்காத வரத. என்ன புருஷன்கார வேலைக்கு போறேன்னா வர்ற புருஷனை வாங்குங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு காலு கையை அமைக்கிறதே மரியாதை. புருஷன் அங்கிருந்து வருவேன் வா சோறா தும்ப ஒலையா வைக்க அப்படின்னு சொன்னா புருஷன் தண்ணியை குடிக்காம என்ன செய்வேன்? புருஷன் வேலை வெடிக்கு போயிட்டு வந்தா வாங்குங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். சரி நீ என்ன தண்ணியை குடிச்சிட்டு சாக்கடையிலையும் தெருவுலையும் வீதிலையும் நாயையும் பண்ணி கட்டி பிடிச்சு கிடந்தேன்னா உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறது சொல்லு? நாயையும் பண்ணியை கட்டி பிடிக்கிறேன்னா ஏன் உன்னைய கட்டி பிடிக்கிறதுக்கு அது பெற்று ஏன் பண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? ஏன் என்னைய கல்யாணம் பண்ண? கை தட்டுற பாரு என் பக்காரி எவ்வளவு வேதனை இருக்கா. அனுபவமா? அது அனுபவம் இல்ல வேதனை. என்ன வேதனை? பொல்லாத வேதனை. நாங்க எந்த நேரம் தாலி கட்டானோ அதோட புருஷனுக்கு பிடிக்கிற சனிய என்னது? தாலி கட்டுறதுக்கு முன்னால பாரு மாப்பிள்ளை என்ன கல்யாணம் பாட்டிலாம் வைப்பேன். தாலி கட்டி பாட்டி வச்சு அடியே அத்தி சந்தோஷமா இருப்பேன். ஒரு மாதம் கழிச்சு சொன்னேன் அந்த சனியை முடிச்ச முண்டே ஆண்டா கல்யாணம் பண்ணணும்னே தெரியாது. அவளுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி எங்க அம்மா பார்த்து என் வாழ்க்கையே கருத்து பிடிச்சி மயில புடிஞ்சு பிடிச்சு சொல்லுவையா உங்களை தாலி கட்டி கூட்டி போல மைச்சர்கார் பாட்டு போடாருவார். மணமகளே மணமகளே வாவா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வாவா நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கல ஒண்ணு மாமியா மண்டையை போட்டுது இல்லைன்னா தனியா போயிரு. நீ இவ்வளவு பேசுற இவ்வளவு கூட்டம் இருக்கா? இந்த இவ்வளவு கூட்டம் இருக்கா? உங்க வர்க்கம் இவ்வளவு கூட்டத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறான்னு மட்டும் சொல்லு. நீ சொல்ற நான் கேக்குறேன். யாரமா உட்கார்ந்து இருக்குதுன்னா கை தூக்குங்க. கேளு உங்க வர்க்கத்துல கேளு. அட கை தூக்குங்க. என்ன ஒருத்த முஞ்ச ஒருத்த பார்த்து நிக்கிறீங்க? கைய கடுக்குன்னு தூக்குது. அந்த உட்கார்ந்துருக்காங்க ஒரு மாமியா மருமகள். மாமியா மருமகள் பக்கத்து விட்டு சுந்தரி. உனக்கு தெரியுமா? சரி இவ்வளவு சொல்றியா? இதுவும் சொல்ல இன்னமும் சொல்லுவேன். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து ஊரை விட்டு
சொந்தத்தை விட்டு குடும்பத்தை விட்டு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் விட்டு எப்ப எங்களை தொட்டு தாலி கட்டி அப்பனே கடவுளே கண்கண்டது தெய்வம்னு புரியா கடவுளே கண்கண்ட தெய்வம்னு உன் காலடியே கெதின்னு வந்து கிடக்குறேன் பாரு. அதுவும் இல்லையா உன்னை பெத்தாங்களே அம்மா அப்பா அவங்களுக்கு நல்லதுக்கிட்டு நாங்க தான் செய்யறோம். நீ உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி நாங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உன்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி நாங்க தான் படிக்க வைக்கிறோம். நீ பெத்துப்பட்ட பிள்ளை நாங்க தான் படிக்கிறோம். பசி பட்டினிமா கிடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தூணாயிரம் திரும்ப இழைச்சு கஷ்டப்படுறோம் பாரு. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா என்ன இந்த கேள்வி கேட்கிறேன். எங்க அம்மா என்னென்ன கேள்வி கேட்ப இவ்வளவு விஷயம் நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? மயில புடிச்சியா? நல்ல மரியாதை இல்ல மறுமையா இருக்க மக்களை தூண்டி அப்படி நல்லா தெரியாது சொல்ற சொந்தம் வந்து எல்லாரும் எல்லாரும் விட்டுட்டு வாரிய உன்னை வச்சு எல்லாரும் விட்டுட்டு சிங்களா வரேன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அங்க எல்லாரும் விட்டுட்டு அவங்களை எடுத்துட்டு எங்களை எடுக்க வர சிங்களா. இந்த மாதிரி சொல்றாங்க பொண்ணு கிடக்காம